வணக்கம் மேம், வெல்கம் டு குக். How are you feeling? I'm feeling great. Thank you so much for having me here. நிறைய cooked videos நான் பார்த்துருக்கேன். Finally I'm in this kitchen, so ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நீங்கள் 2 குக்கிங் ரியாலிட்டி ஷோஸில் வந்துட்டு யோர் த டைட்டில் வேணும். 2 மட்டும் இல்லை, 3. மூணாவது இன்னும் வெளியே வரல. இப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் குக்டு வந்ததுனால we thought நாங்கள் உங்களுக்கு ஒரு கான்டெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ ஆர் யூ ரெடி மேம்? I'm never ready for a contest, but சரி இங்கே வந்தாச்சு, let's do it. ஸோ மேம், உங்கள் முன்னாடி இருக்கிறது தான் இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ். எங்களோட ஷெஃப் வந்துட்டு எப்படியா இந்த கான்டெஸ்ட்டை உங்களுக்கு ஒரு டஃப் ஆக்கணும்னு சொல்லி நிறைய இன்க்ரீடியன்ஸ் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் மேம், கோ அஹெட் அண்ட் ஓப்பன் இட். மிஸ்ட்ரி பாக்ஸ் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இதுக்குள்ளே there's no live creature, right? மேம், ஈவன் ஐ டோன்ட் நோ. நீங்கள் ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ மேம், we have ஐல மீன், ஃப்ரூட் பர்சிமான், லோட்டஸ் ஸ்டெம் இருக்குது, அப்புறம் ஒரு லோக்கல் டச்சாக வந்து கார பனானா சிப்ஸும் வச்சுருக்கோம். ஸோ வாட் டு யூ ஃபீல் மேம்? மிஸ்ட்ரி பாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. பர்சிமன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஐலா மீன் வந்து அவ்வளோ குக் பண்ணதில்லை, ஸோ ஐம் எக்ஸைட்டட் டு குக் வித் இட். லோட்டஸ் ரூட், லோட்டஸ் ஸ்டெம், லோட்டஸ் ரூட் இது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இட்ஸ் அ வெரி ஹார்ட் வெஜிடபிள். ஆனால் ஃப்ளேவர்ஸ் நல்லா அப்சார்ப் பண்ணும். ஸோ that's ஆல்சோ ஃபைன். ஆனால் இந்த பனானா சிப்ஸ் இது வச்சு என்ன பண்ணேன்? ஐ மீன் நான் ஸ்நாக் பண்ணலாம், பட் வாட் டு ஐ குக் வித் இட்? அதுதான் மேம் சேலஞ்சு. ஓகே ஓகே சரி. இது வந்து உங்களோட மெயின் இன்க்ரீடியன்ஸ். உங்களுக்கு தேவையான மீதி எல்லா ஸ்டேப்பிள் இன்க்ரீடியன்ஸும் நாங்கள் கொடுத்துருவோம். அண்ட் ஒரு சின்ன கேட்ச் வந்துட்டு இதை நீங்கள் 30 மினிட்ஸ்க்குள்ளே எங்களுக்கு ஒரு ரெசிபி பண்ணணும் மேம். 30 மினிட்ஸ்? ஓகே, டன். ஸோ ஷெஃப் ஆர்த்தி, என்ன பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாம், என்ன பண்ணணுன்னு முடிவு பண்ணிவிட்டேன். ஆனால் பேர் நான் அப்புறம் சொல்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பார்த்தி 5 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. ஹவுஸ் இட் கோயிங்? நல்லா போயிட்டுருக்கு. தேங்க்ஸ் டு தட் மேனுவல் சாப்பர். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் முடிச்சிட்டேன். யூஸ்வலி ஐ வுட் ஹவ் டேக்கன் லிட்டில் மோர் டைம், பட் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ நீங்கள் ஒரு 2-3 ரியாலிட்டி ஷோஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் யூ வான் த கான்டெஸ்ட் ஆல்சோ. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதை பற்றி சொல்லுங்களேன். ஒரு அட்ரினலின் ஜங்கின்னு சொல்லுவாங்கள்ல. People jump out of the plane, some people go on some crazy hikes, Mount Everestலாம் போவாங்க. எனக்கு வந்து காம்படிஷன் குக்கிங் அப்படி தான். I really enjoy it. ஏன்னா it's a mix of fear, anxiety, stress, happiness, exhilaration, எல்லாம் all feelings combined in one. ஷெஃப் ஆர்த்தி 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
அந்த ஃப்ரூட் கொடுத்தீங்களே அது வச்சு நான் மீன் ஒரு ஃபிஷ் குழம்பு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏதோ ஒரு ரொம்ப வித்தியாசமாக ஐம் திங்கிங். ஐ ஹோப் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. அது நிறைய குக்கிங் ரியாலிட்டி ஷோஸ் இதெல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் பார்க்கும்போது அதில் கண்டஸ்டன்ஸ் எல்லோரும் அவ்வளோ டென்ஷனாக இப்படி டைம் லிமிட்டுக்குள்ளே ஓடுறது, ஜட்ஜஸ் கத்துறது, ஜட்ஜஸ் கிட்ட திட்டு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய போகும். இதெல்லாம் உண்மைதானா? ஆமாம், கண்டிப்பாக உண்மைதான். அந்த பரபரப்பு, அந்த அட்ரினலின், அந்த தட் ஆல் தட் ஃபியர் அதுதானே கேப்சர் பண்ணுது கேமரா. அது எப்படி இட் கான்ட் பி நாட் ரியல். ஸோ இந்த கான்டெஸ்ட் எப்படி உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கா? ஆக்சுவலி நான் காமாக தான் இருக்கேன். ஏன்னா ஐ திங்க் த ஜாப் தட் ஐ டு ஃபினிஷ் இன் 10 minutes நான் 5 minutesலேயே முடிச்சிட்டேன். I think thanks to the Cresta and the choppers, it was very useful. அந்த ஐலா மீன் நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நான் வந்து அதை க்ரஸ்ட் பண்ண போகிறேன் வித் தீஸ் பனானா சிப்ஸோட பவுடர் இருக்குல்ல. ஐம் யூஸிங் தேட் டு க்ரஸ்ட் இட். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டெக்னிக். எப்பவுமே ஹர்ப்ஸ் வந்து ஆயிலில் போட்டால் அது வந்து ஃப்ரை பண்ணும் போது நல்ல மணமாக இருக்கும். ஸோ நம்ம ஊர் இன்க்ரீடியன்ஸ் வச்சே நான் பண்ணியிருக்கேன். ஸ்கின் சைட் டவுன் அதுதான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா க்ரன்ச்சியாக தெரியுது. த ஸ்கின் ஹேஸ் டு பி நைஸ் அண்ட் கிறிஸ்பி. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் இன்க்ரீடியண்ட் டு ஒர்க் வித், நான் லோட்டஸ் ரூட் வச்சு சிப்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆயில் அரௌண்ட் 300-325 degrees Fahrenheit வரைக்கும் கொண்டுட்டு போய் ஐம் கோயிங் டு ட்ராப். ஸோ இப்போ இங்கேயும் நிறையா குக்கிங் ரியாலிட்டி ஷோஸ் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. ஒவ்வொரு சேனல்லையும் ஒன்று ஒன்று பண்ணுறாங்க, நிறையா கண்டஸ்டன்ஸ் வராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஆஸ் எ 3-time டைட்டில் வின்னர் உங்களோட அட்வைஸ் ஏதாவது சொல்லிடுங்களேன். ஆகும் இந்த டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் காம்படிஷனில் போகாதீங்க. ஏதாவது ஒரு நியூவாக கற்றுக்கணும், அந்த ஒரு ப்ரெஷரில் எப்படி வேலை செய்யணும் அதை யோசித்து நீங்கள் வந்து ஒரு காம்படிஷன் குக்கிங்கில் போங்க. ஸோ ஆல்வேஸ் டேக் எவ்ரிதிங் ஃபீட்பேக் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. டூ யோர் பெஸ்ட். அது வந்து அந்த அவுட்கம் பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. த மினிட் த கிளாக் ஸ்டார்ட்ஸ் யூ ஹாவ் டு பி அட் யோர் A game. காம்படிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ். தட்ஸ் தி ஓன்லி திங் தட்ஸ் கோயிங் டு சேவ் யூ. ஸோ ஷெஃப் ஆர்த்தி, லாஸ்ட் 5 minutes உங்களால் முடிச்சிட முடியுமா? டன், ஐம் டன். ஜஸ்ட் பிளேட்டிங் தான் பாக்கி, அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இல்லை உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா 2 minutes 3 minutes இதெல்லாம் யூஸ்வலாக கேட்பாங்கல்ல, நீங்கள் 5 நிமிஷம் இருக்குங்க. இல்லை ஐம் ரெடி. நீங்கள் ரெடியா? சாப்பிட ரெடியா? ஷெஃப் ஆர்த்தி, இந்த பிளேட்டிங் பற்றி சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் அந்த மிஸ்ட்ரி பாஸ்கெட்டில் ஃபர்ஸ்ட் பர்சிமன் அந்த ஃப்ரூட் கொடுத்தீங்க. ஸோ அதை வச்சு நான் ஒரு ஃபிஷ் கறி, இன்ஸ்பயர்ட் ஃபிஷ் கறி பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நான் கீழே போட்டிருக்கேன். தென் அதுக்கப்புறம் இந்த மேஷ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் திஸ் ஹஸ் பிகம் திஸ் உங்கள் பனானா சிப்ஸ். இது வந்து நான் வந்து ரீஹைட்ரேட் பண்ணேன். கோகோனட் மில்க், அதுக்கப்புறம் நிறையா அனியன், ஜிஞ்சர், கார்லிக், கறி லீவ்ஸ், சிலாண்ட்ரோ இதெல்லாம் போட்டு ஒரு மேஷ் செஞ்சுருக்கேன். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் தட் இன் த மிடில் as starch. ஐலா மீனும் நான் வந்து க்ரஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் த சேம் பனானா சிப்ஸோட பவுடர் வச்சு நான் க்ரஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஷ்ஷில் கொஞ்சம் ஃப்ளேவர், இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த பர்சிமனில் வந்து லெமன் ஜூஸ் அண்ட் சால்ட் அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக உங்கள் லோட்டஸ் ரூட் அதை வச்சு நான் சிப்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தேட்ஸ் யுவர் ஃபைனல் க்ரன்ச் எலிமெண்ட் அண்ட் கார்னிஷ். 25 minutes நீங்கள் பண்ணீங்களா? ஆமாம், that's what champions do. I'm
கொஞ்சம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் ஃபார் கார்னிஷ். எல்லா கான்டெஸ்ட்க்கும் ஒரு ஜட்ஜ் தேவை இல்லையா? ஸோ எங்களால் பாபி ஃப்ளேவியோ இல்லை இன்னும் பெரிய பெரிய ஜட்ஜோ கூட்டு வர முடியல. ஸோ எங்கள் குக்டோட மெயின் தலைங்க எங்களோட ஷெஃப்ஸ் வந்துட்டு தே வில் டேஸ்ட் யுவர் ஃபுட் அண்ட் கிவ் யூ த ரேட்டிங். ஓகே, டன். ஸோ ஷெஃப் ஆர்த்தி இவங்க தான் எங்களோட 2 ஷெஃப்ஸ், உங்களோட 2 ஜட்ஜஸ். உங்களுக்காக தேடி இன்க்ரீடியன்ஸ் வாங்கிட்டு வந்தது இவங்க தான். உங்கள் ஃபுட்டை ரேட் பண்ண போகிறதும் இவங்க தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த பர்சமன் அண்ட் ஃபிஷ் இந்த காம்பினேஷன் யார் யோசிச்சா? சேலஞ்சிங்காக நான் யோசித்தோம். திங்க் ஆஃப் வேறு காம்பினேஷன்ஸ். ஓகே, குட் ஜாப் ஆன் தேட். ஸோ ஜட்ஜஸ், உங்களுக்காக ஐ மேட் banana chip crusted mackerel with a persimmon curry and then pickled persimmons and a banana chip mash. தமிழ்ல மீன் புதையல். ஓகே ஜட்ஜஸ், ப்ளீஸ் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் கறி எடுக்கல, அதுக்கப்புறம் மார்க்ஸ் நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் டேஸ்ட் ஆல் த கம்போனன்ட்ஸ். ஸோ நாங்கள் பிளான் பண்ணும்போது we tried the weirdest combination that we could think of and we never expected this to be the result. At least I know it. The pickled persimmon was a good touch because that was the most challenging part. So something sweet fish, but then since pickled, that sour element brings a lot of contrasting flavors. Thank you so much. And இன்னொன்று வந்து banana chip mash. So that one, even we didn't know what you would do with it, but then the banana chip mash is a good idea. Thank you. This persimmon was a very different thing to me, so I actually like the way it was used in it. Even I would have thought of it. So நான் எனக்கு 10 out of 10 தான் கொடுக்க போகிறேன். I think it's really good. Persimmon curry கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. There's all those herbs and the flavor வருது. அதுக்கப்புறம் அந்த மேஷ் அதுலேயும் நல்லா ஃப்ளேவர் இருக்குது, அந்த பனானா டேஸ்ட்டும் வருது. பட் ஃபிஷ் I think it's perfectly cooked and the chips add some crunch. I love this dish. இது கண்டிப்பாக I think I can put this on a menu somewhere. Thank you all for watching this video. Like, share and subscribe to Cooked and see you in the next video.